ஒரு அழகான கிராமத்து சமையலறையில சுட்டி என்ற சின்ன மண்பானை இருந்துச்சு. பக்கத்துல ஒரு பெரிய பளபளப்பான ஃப்ரிட்ஜ் நின்னது. அதை பார்க்கும்போதெல்லாம் சுட்டிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் ராஜா கதவை திறந்து காட்டுச்சு. பாரு, என்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்கு, பழங்கள் இருக்கு, குளிர்ச்சியான தண்ணி இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? சுட்டி தலை குனிஞ்சு நின்னது. யாரும் சுட்டிய பார்க்கல. எல்லாரும் ஃப்ரிட்ஜ் பக்கம்தான் போனாங்க. சுட்டி மனசுக்குள்ள கேட்டுச்சு, நான் எதுக்கு இருக்கேன்? யாருக்கும் நான் வேணாமா? அப்போ பாட்டி வந்தாங்க. கையில ஒரு கட்டு வெட்டி வேறு வச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ பார்க்க கூட இல்ல, நேரா சுட்டியை தூக்குனாங்க. சுட்டிக்கு நம்பவே முடியல. என்னையா தூக்குறாங்க? பாட்டி சுட்டியை அன்போட கழுவுனாங்க. தண்ணியில தூசு போச்சு, சந்தேகம் போச்சு. சுட்டி பளபளன்னு மாறுச்சு. வெட்டிவேர் தாத்தா பக்கத்துல இருந்து சொன்னார், தம்பி, உன் நேரம் வரப்போகுது. வெட்டிவேர் தாத்தா சொன்னார், பளபளப்பா இருந்தா மட்டும் வலிமை இல்ல தம்பி, உன் மண்ணுல 1000 வருஷம் ஞானம் இருக்கு. நீ தரக்கூடிய குளிர்ச்சி அந்த எந்திரத்தால தர முடியாது. பாட்டி வெட்டி வேற சுட்டிக்குள்ள போட்டாங்க. தண்ணி மணக்க ஆரம்பிச்சது. பொன்னிற ஒளி வந்தது.